ஹலோ, வெல்கம் டு கவிஸ்கோ. இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு சட்னி வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹலோ, வெல்கம் டு கவிஸ்கோ. இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. காயட்டும். காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சு. பேன் காஞ்சாச்சு. இப்போ நான் இதில் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு வறுக்கலாம். எண்ணெயில் ஊற்றக்கூடாது, ட்ரையாக வறுக்கும். இதிலே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அயன் போட்டு கூட வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு வறுத்தாச்சு. இது கூடயே 4 வரமிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். புளி கடைசியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுக்கும். அதுக்குள்ள வெளியில் ஒன்று ஓடுது. நல்லா சுருளை வறுத்துக்கலாம். புளியும் போட்டுறேன். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, நல்லா வறுத்தாச்சு. துவரம்பருப்பு, வரமிளகா, பூண்டு, புளி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. கொஞ்சம் உப்பு, நமக்கு தேவைக்களவு உப்பு போட்டு இதே 2 வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு. சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆறட்டும். நல்லா ஆறி வச்சுருக்கோம். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். 1க்கு 2 வர அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம், ரொம்ப வேண்டாம். ஏன்னா துவையல் கெட்டியாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பு துவையல் நல்லா இப்படி கெட்டியாக அரைச்சாச்சு. இப்போ இது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா ரொம்ப இப்போது எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, நாக்கு செத்து போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி சட்னி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாங்கன்னா, ரசம் வச்சு அதுக்கு இந்த துவையல் தொட்டுக்கிட்டாங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுபோக சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் நல்ல சூடான சாப்பாட்டுக்கு இந்த சட்னி வச்சுக்கிறேங்க. இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாய்க்கு நல்லா உணர்த்தியாக இருக்கும். இப்போ காய்ச்சல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், சளி பிடிச்சிருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். வாய்க்கே நமக்கு எதுவுமே பிடிக்கல, சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.